ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்னும் சிறிது நேரத்தில் நீ சந்தோஷப்படும்படியாக ஒரு மாபெரும் அதிசயத்தை தான் இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க போகிறேன். உனக்கு வேண்டியதை உன் கைகளில் கொடுத்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்கிறதுக்கான காலமும் நேரமும் நெருங்கி வந்துடுச்சு என் செல்லமே. உன் மனசை கட்டுப்படுத்தாதனால தான் நீ கவலைகளுக்கு உட்பட்டு கட்டுக்கடங்காமல் கவலைகள் உன்னை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கு. எந்த கவலைகளுக்கும் மனசில் இடம் கொடுக்காம மனசை உன் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வா. வாழ்க்கையில் எவ்வளவு மகிழ்ச்சி இருந்தாலும் நீ மனசை அலைப்பாய விட்டினா அது உனக்கு பிரச்சனைகளையே கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டு இருக்கும். பிரச்சனைகளையே கொண்டு வரும் இந்த மனசை நீ தான் கொஞ்சம் அமைதியாக்க முயற்சி செய்யணும். எல்லா விஷயங்களையும் யோசித்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம உனக்குள்ளே இருக்கிற அந்த மகிழ்ச்சியையும் நல்ல மன நிம்மதியையும் வெளிக்கொண்டு வா. உன் மனசு பாடுபடுத்துதுன்னா அதன் போக்குக்கு நீயும் போக வேண்டாம். நீ மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினச்சினா யார் என்ன செஞ்சாலும் சொன்னாலும் அதை யோசித்து கவலைப்படாமல் அதை நீ காதில் வாங்கிக்காம கண்டுக்காம நீயாக உன் வாழ்க்கையை வாழ பழகு. அதுதான் உன்னை உயர்த்தும். நீ என்கிட்ட வச்ச அத்தனை பிரார்த்தனைகளையும் இந்த வராகி அம்மா உனக்காக நிறைவேற்றி கொடுத்துட்றேன். எத்தனை தடைகள் வந்தாலும் அதை தாங்கி போகக்கூடிய தைரியம் உனக்குள்ள இருக்குதுன்றத நீ மறந்துட வேண்டாம் என் செல்லமே. ஒளியின் சக்தியாக இந்த வராகி அம்மா இருந்து உன் வாழ்வில் இருக்கும் இருளை விலக்கி வைக்கிறேன். இப்போது உன்னை சுற்றி இருக்கும் தீய சக்திகளை விரட்டி அடித்து தீய எண்ணம் கொண்ட கெட்ட மனிதர்களையும் உன் வாழ்க்கையிலேருந்து அப்புறப்படுத்த போகிறேன். சில பேருக்கு வீடு வாங்கணுன்ற கனவு ரொம்ப நாளாக இருந்து அது கனவாகவே போயிடுமோன்ற பயமும் இருக்குன்னு எனக்கு தெரியும். என் அன்பு பிள்ளைகளே, உங்கள் கனவை நனவாக்கி தர்றதை விட வேறென்ன வேலை இருக்குது இந்த வராகி அம்மாவுக்கு? நீ உன் கனவை நனவாக மாற்றுவதற்கு எந்த முயற்சியை செஞ்சாலும் அதில் நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். சிக்கலையும் சிரமங்களையும் யோசிக்காம மன அர்ப்பணிப்போடு நீ செய்யும் வேலைகளில் எல்லாம் உனக்கு வெற்றி உண்டாகும்படி நான் செய்கிறேன். உன் வாழ்க்கை பயணத்தில் பலவிதமான மனிதர்களிடமிருந்து உன்னை நோக்கி சில குறைகளும் விமர்சனங்களும் எதிர்மறையான வார்த்தைகளும் வரத்தான் செய்யும். எதை எதிர்கொள்வதாக இருந்தாலும் நீ கலங்க வேண்டாம். எல்லாரும் கூடிய சீக்கிரம் உன்னை புரிந்து கொள்ளும் காலத்தை இந்த வராகி அம்மா உருவாக்குறேன். அது வரைக்கும் எல்லாத்தையும் என் பொறுப்பில் விட்டுட்டு நீ பொறுமையாயிரு. உன் மனதில் இருக்கும் கவலைகள் தானே உன்னை வாட்டி வதைக்குது. நீ எதையும் நினச்சி புலம்பாம அமைதியாக இருந்தாலே இன்பமான மகிழ்ச்சியான சந்தோஷத்தை தரும் நல்ல விஷயங்களை இந்த வராகி அம்மா உனக்கு நடத்தி கொடுத்துட்றேன். உன் துன்பத்தை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம மனசை தெளிவாக வச்சுக்கிட்டு நல்ல பழக்கங்களோட வாழ்க்கையை நல்லபடியாக வாழ தயாராகு. ஒளியை எதிர்கொண்டு மலரும் மலர்களைப் போல நீ இருக்கணும்னு தான் உனக்கு நேர்மறை எண்ணங்களை நான் உருவாக்கிட்டே இருக்கேன். நீ போகும் பாதையில் உன் வாழ்க்கை பயணத்தில் நானும் உனக்கு துணையாக இருப்பேன்னு செல்லவே. என்ன நடந்தாலும் நீ கலங்கவோ குழம்பவோ அதை நினச்சி புலம்பவோ வேண்டாம். எல்லா பிரச்சனைகளும் சீக்கிரமாக தீர்ந்து போய் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகும்படி நான் பார்த்துக்கிறேன். உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நடப்பதை எல்லாம் உனக்கு சாதகமாக நீ சந்தோஷப்படும் விதத்தில் நான் நடத்தி கொடுக்குறேன். உன் கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். வாழ்க்கையில் தனிச்சு நின்றாலும் துணிஞ்சு நிற்க பழகு. ரொம்ப அடுத்தவங்களுக்காக நீ விட்டு கொடுத்து அனுசரித்து தாழ்ந்து போகும்போது இந்த உலகம் உன்னை காலில் போட்டு மிதிக்க துவங்கிடுது பார்த்தியா? இனிமேலாவது ரொம்ப அடங்கி போகாமல் எந்த இடத்துல பேசணுமோ யோசித்து துணிஞ்சு தைரியமாக பேச பழகு. நிற்கதியாக நிற்கிறோம் என்ற கவலை உனக்கு வேண்டாம். உன் நிழலே உனக்கு துணை இல்லாத இடத்திலும் இந்த வராகி அம்மா நான் வந்து உனக்கு துணையாக இருப்பேன். நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் மீட்டெடுத்து உனக்கான சிறந்ததை உன் கைகளில் நான் ஒப்படைக்கிறேன். என் ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் துணையாக இருக்கும். உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை உருவாக்கி உனக்கான மகிழ்ச்சியையும் உனக்கான முன்னேற்றத்தையும் நான் கொடுக்க போகிறேன். நேரத்துக்கு ஏற்றாற் போல மாற்றி மாற்றி பேசக்கூடிய மாறி மாறி நடிக்கக்கூடிய குணம் கொண்ட
கெட்ட மனிதர்கள் உனக்கு உறவுகளாக இருப்பதை விட நீ தனியாக இருக்கிறது எவ்வளவோ மேல்தானே. நீ தன்னம்பிக்கையோட தனியாகவே நின்று வாழ்க்கையை ஜெயிக்க முடியுன்ற உண்மையை புரிஞ்சுக்கோ என் செல்லமே. நீ கேட்டதை விட மிகச் சிறப்பான வாழ்க்கையை தான் இந்த வராகி அம்மா உனக்கு தரப்போகிறேன். அதனால் நீ எதை பற்றியும் கவலைப்படாத. கூடிய சீக்கிரமே நீ சற்று எதிர்பாராத அளவுக்கு உன் வாழ்க்கையில் அழகான விஷயங்களை நடத்த போகிறேன். யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பழகணுன்றதை நீ கற்றுக்கிட்டினா உன்னை விட புத்திசாலி இந்த உலகத்தில் யாருமே இல்லை. ஆனால் இதை கற்றுக்காத வரைக்கும் யாரிடம் எந்த அளவுக்கு பேசணும், எந்த அளவுக்கு பழகணும், எந்த அளவுக்கு உரிமை எடுத்துக்கணுன்றதை நீ தெரிஞ்சுக்காத வரைக்கும் உனக்கு நீயே எதிரியா, உனக்கு நீயே துரோகியா நீ பேசுகிற வார்த்தைகளே உனக்கு எதிராக மாறிடும்ன்றத புரிஞ்சுக்கோ என் செல்லமே. இந்த உலகத்தில் இப்போது பணம் இல்லாததை ஒரு குறையாக நினைக்காதே. சரியான சமயத்தில் நீ எதிர்பார்க்குற பணம் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். என் வாக்கின் மீது நீ நம்பிக்கை வச்சு தயக்கம் இல்லாமல் நம்பிக்கையோடு நடந்து போனீனா உனக்கான நல்லதையெல்லாம் இந்த வராகியம்மா நான் நடத்தி கொடுப்பேன். உனக்கு கிடைக்காததை நினச்சி நீ சோகமாக இருப்பதை விட உனக்கு கிடைச்சதை நினச்சி நீ மகிழ்ச்சியோடு இருந்தீனா அது உன் வாழ்க்கையில் நிம்மதியை கொடுப்பதாக மாறும். உனக்கான நல்ல நேரம் வந்துருச்சு. இனிமேல் நீ எதை நினச்சும் கவலைப்பட வேணாம். நடப்பதை எல்லாம் இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். என் கூட வந்து உட்காரு. என் ஆலயத்துக்கு வந்து உன் கண்களாலேயே மனசு விட்டு என் கூட பேசு. உன் இதயத்தை திறந்து வச்சு உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் என்கிட்ட சொல்லிட்டீன்னா நானே உனக்கு ஒரு சரியான நல்ல வழியை காட்டிடுவேன். அன்பை செலவு செய்யாமல் அன்பை சம்பாதிக்க முடியாதுங்கிறத புரிஞ்சு செயல்படு. தோல்வி பெறும் போதெல்லாம் உன் திட்டத்தை மாற்றி அமைக்க கற்றுக்கோ. ஆனால் உன் இலக்கை நீ ஒருபோதும் மாற்ற வேண்டாம் என் செல்லமே. இலக்கு ஒன்றே உனது குறிக்கோளாக இருக்கட்டும். முயற்சியை மட்டும் நீ சரியாக செஞ்சினா முடிவை உனக்கானதாக, உனக்கு சாதகமானதாக இந்த வராகியம்மா உருவாக்கி தருவேன். உன் கோபத்தை தூண்டி உன்னை தப்பாக பேச வச்சு உன்னையே குற்றவாளியாக்கும் சில மனிதர்கள் முன்பாக நீ பேசுகிறத விட பேசாமல் இருப்பது தானே சரியாக இருக்கும். யாராவது உன்னை பேச வச்சு சிக்கலில் மாட்டிவிட நினச்சாங்கன்னா நீ அவர்களுக்கு மௌனத்தை பதிலாக கொடு. அதுவே அவங்களுக்கு சிறந்த தண்டனையாக இருக்கும். அமைதியின்மைக்கு முக்கிய காரணமே உன் மனசில் நீ நிம்மதி இல்லாமல் கஷ்டப்படுறதுக்கு காரணமே கடந்த காலத்தை பற்றி கவலைப்படுறதால தான். ஒன்று கடந்த காலத்தை நினச்சி அதில் நடந்த விஷயங்களை நினச்சி கவலைப்படுற. அப்படி இல்லாட்டி எதிர்காலத்தை நினச்சி என்ன ஆகுமோன்னு பயந்துக்கிட்டே இருக்க. முதல்ல கவலைப்படுறது பயப்படுறதுன்னு ரெண்டையுமே நிறுத்து. இந்த நொடி முதல் நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களை பற்றி மட்டும் யோசனை செய். உன்னால் தீர்க்க முடியாத, உன்னால் சமாளிக்க முடியாத கடினமான சூழ்நிலைகளை எல்லாம் இந்த வராகியம்மா என்கிட்ட ஒப்படைச்சினா அதை தீர்ப்பதற்கான வழிகளை நான் உனக்கு காட்டுவேன் என் செல்லமே. நீ போகும் பாதை கடினமாக இருந்தாலும் அந்த பாதை முழுவதும் நான் உனக்கு துணையாக, வழிகாட்டியாக இருந்து உன் வாழ்க்கையில் உன்னை வெற்றி பெற வைப்பேன். எந்த இடத்துல மனிதர்கள் உன்னை வேணாம்னு சொல்லி ஒதுக்கி வச்சாங்களோ அதே இடத்துல உன்னை உயர்த்தி நான் வாழ வைக்கிறேன். நீ எதையும் யோசித்து கண்ணீர் சிந்தாதே. உன்னை தப்பாக நினச்சவங்க கண்ணு முன்பாகவே உன் நிலைமையை உயர்த்தி உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன் என் செல்லமே. விதியும் சதியும் சேர்ந்து உன்னை வீழ்த்த நினச்சாலும் கூட இந்த வராகியம்மா சரியான நேரத்தில் உன்னை நிச்சயமாக காப்பாற்றுவேன். கஷ்டங்களையும் காயங்களையும் மட்டுமே பார்த்த உன் வாழ்க்கையில் இனிமேல் உன் கனவுகளை நனவாக்கி உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்கிறேன். உன் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய தேவையில்லாத பயத்தை விட்டு வெளியே வா. நான் உனக்கு துணையாக இருப்பேன்ற ஞாபகத்தை உனக்குள்ளே வச்சுக்கிட்டு எல்லா வேலைகளையும் செய்ய தொடங்கு. உனக்கான மாற்றத்தையும் உனக்கான முன்னேற்றத்தையும் இந்த வராகியம்மா கொடுக்க போகிறேன். அதற்கான அதிசயம்தான் உன் வாழ்க்கையில் இப்போ நிகழப்போகுது என் செல்லமே. ஏதாவது ஒரு விஷயம் நீ நம்பி அது நம்புனதுக்கு எதிர்பார்த்ததற்கு மாறாக நடந்து ஏமாற்றம் அடைஞ்ச பிறகுதானே உனக்குள்ள வலிமையும் தைரியமும் வருது. முதல்ல ஒரு சில விஷயங்களை நினச்சது தப்பு, நம்புனது தப்பு, எதிர்பார்த்தது தப்புன்னு தவறு நம்மிடம்தான் இருக்குதுன்ற உண்மையை நீ முதல்ல புரிஞ்சுக்கோ.
நம்ம செஞ்சது தான் தப்புன்ற உண்மையை நீ உணர்ந்து கொண்டாலே நீ அதுக்கு பிறகு மன வலிமை உள்ள ஆளாக மாறிடுவாய். யாராலும் உன் மன வலிமையை உடைக்க முடியாது என் செல்லமே. எப்போதுமே உனக்கு கிடைச்ச வாழ்க்கையில உனக்கு அமைஞ்ச விஷயங்களை வச்சு ஏழைகளுக்கு உன்னால முடிஞ்ச தான தர்மத்தை செய்ய பழகு. அனைத்தும் உன் வாழ்க்கையில சிறப்பாக வந்து சேரும்படியும் நீ சந்தோஷமா வாழும்படியும் இந்த வராகி அம்மா நான் செய்கிறேன். உன் கவலைகள் எதுவாக இருந்தாலும் அதை ஏன் பொறுப்பில் விட்டுட்டு உன் கடமைகளை மட்டும் நீ தொடர்ந்து செஞ்சினா போதும். மற்ற எல்லாத்தையும் இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. அடுத்தவங்களையும் கொஞ்சம் பேச விடு. அவங்க பேசட்டும். அவங்க பேசுகிறத நீ நல்லா கவனமாக யோசிக்க பழகு. யார் என்ன சொன்னாலும் கூட கூட பேசுகிறதும் பதில் பேசுகிறதும் எதிர்த்து பேசுகிறதும் வெற்றி மனிதனுக்கான அடையாளம் கிடையாது. எதிரில் உள்ளவங்க என்ன பேசுகிறாங்கன்றத காது கொடுத்து பொறுமையாக கேட்டு அதற்கான பதிலை அவங்க முழுவதுமாக பேசி முடித்த பிறகு ரொம்ப பொறுமையாக நிதானமாக வெளிப்படுத்தக்கூடிய பக்குவப்பட்ட பிள்ளையாக நீ மாறணும். எந்த விஷயத்தை நினச்சி நீ அதிகமாக கவலைப்படுறியோ அந்த விஷயத்துக்கு நான் ஒரு தீர்வை கொடுக்குறேன். இத்தனை காலம் பொறுத்துட்ட. இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீன்னா கூடிய சீக்கிரம் இந்த வராகி அம்மா நானே உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை. யார் என்ன சொன்னாலும் நீ கவலைப்பட வேணாம். நீ சந்தோஷமா நல்லபடியாக வெற்றிகரமாக வாழத்தான் போகிற. நானே உன்னை வாழ வைப்பேனேன்னு செல்லமே. நீ இழந்ததை விட பல மடங்கு உனக்கான நன்மைகளை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். நீ எதுக்கும் கலங்காமல் தைரியமாக இருக்கணும் என்று செல்லமே. நிம்மதியாக நீ வாழணும்னு ஆசைப்பட்டினா யார் என்ன சொன்னாலும் அதை மனசில் தூக்கி சுமந்து கவலைப்பட்டும் வருத்தப்பட்டும் வாழக்கூடாது. ஒருத்தவங்க சும்மா உன்னுடைய கடந்த கால கஷ்டத்தை ஞாபகப்படுத்துகிறாங்க, உன் மனசுக்குள்ளே கவலைகளை தூண்டி விடுறாங்கன்னா முதல்ல அவங்கள பார்க்குறதையும் அவர்கள் பேசுவதை கேட்பதையும் நிறுத்திவிடு. ஏன்னா யாராவது உன்னை ஏதாவது ஒரு விதத்தில் மனசை நோகடிக்கணும்னு நினச்சாதான் தேவையில்லாத இந்த மாதிரி விஷயங்களை பேசுவாங்க. இல்லாட்டி உனக்கான இறுதி ஆயுதமாக விமர்சனத்தை கையில் எடுப்பாங்க. எதையுமே செய்ய முடிஞ்சவன் அடுத்தவனை பற்றி விமர்சிக்கவோ குறை சொல்லவோ மாட்டான். எதையும் செய்ய இயலாதவன் தான் கையில் எடுக்கும் கடைசி ஆயுதம் விமர்சனம். யார் உனக்கு எதிராக என்ன விமர்சனம் வச்சாலுமே கூட நீ சிரித்து சமாளித்து புன்னகைங்கிற ஆயுதத்தை கையில் எடுத்துக்கிட்டு கடந்து போய்கிட்டே இருக்கணுமே செல்லமே. நீ எவ்வளவோ கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சும் அதுக்கு நல்ல பலன் கிடைக்கலனா அதுக்காக மனம் வருந்தாதே. உன்னுடைய விடாமுயற்சிக்கான பலனை இந்த வராகி அம்மா நிச்சயமாக உனக்கு கொடுப்பேன். மனித பிறவிங்கிறது ஒரு மதிப்பிட முடியாத அற்புதமான அழகான ஒரு பிறவி. அதை நீ சரியாக பயன்படுத்தும் போது உன் வாழ்க்கை கண்டிப்பாக சந்தோஷமாகவே இருக்குமே செல்லமே. நான் இந்த உலகத்தில் எத்தனையோ ஜீவராசிகளை படைச்சிருக்கேன். ஆனால் எந்த உயிரினத்துக்கும் கொடுக்காத சந்தோஷங்கிற ஒரு உணர்வை மனித பிறவிகளுக்கு தான் நான் கொடுத்துருக்கேன். நீ சந்தோஷமாக வாழணுங்கிறது தான் இந்த வராகி அம்மாவின் விருப்பம். எந்த ஒரு வேலையை செய்தாலும் உனக்கான முயற்சியை சிறப்பாக செய்ய பழகு. ஒரு முயற்சி உனக்கு எவ்வளவு கடினமாக இருக்கோ அதே அளவுக்கு அது நிச்சயம் உனக்கு வெற்றியை தரும். எந்த விஷயத்தையும் கஷ்டமாக இருக்குன்னு புலம்பிக்கிட்டே இருக்காம மன ஈடுபாட்டோட சரியாக கவனமாக பொறுப்பாக செய்ய பழகு. நான் உன்கிட்ட எதிர்பார்க்கறது அன்பையும் உழைப்பையும் மட்டும்தான். உனக்காக உழைப்பை கொடு, எனக்காக அன்பை கொடு. அது இரண்டுமே உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுத்துருமே செல்லமே. உன் வாழ்க்கையை நீ நல்லா ஜெயிச்சு வெற்றிகரமாக வாழணும்னு நினச்சினா கடவுளுக்கு தொண்டு செய். எனக்காக நீ தொண்டு செய்கிறதுனா எனக்காக எதுவும் செய்ய வேணாம். நான் படைச்ச இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு உன்னால் முடிஞ்ச உதவியை செஞ்சினா அது நேரடியாக நீ எனக்கு செய்யக்கூடிய தொண்டாக இருக்கும். அப்படி ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் நீ தொண்டு செய்யும்போது அதை உனக்கான நல்ல விஷயமாக உனக்கான நல்ல ஆசீர்வாதமாக இந்த வராகி அம்மா மாற்றி கொடுப்பேன். உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட தேவையில்லை. உன் பிரச்சனைகள் அனைத்தையும் சரி செஞ்சு உன்னை அமைதிப்படுத்தி உனக்கு மகிழ்ச்சியை கொடுத்து நானே உன்னை வெற்றி பெற வைக்கிறேன். என்னை சரணடைஞ்சா உனக்கு காசு பணம் நகை சொத்துன்னு எதுவும் கிடைக்காது. ஆனால் நிம்மதியும் செயலில் தெளிவும் மன அமைதியும் கிடைக்கும். இது இருந்தாலே
அதை நீ தாராளமாக சம்பாதிச்சுக்க முடியும் அல்லவா? ஏன்னா காசு, பணம், நகை, சொத்தெல்லாம் மனிதனின் முயற்சியால் கொஞ்சம் கஷ்டப்பட்டா சரியாக கிடைச்சிடக்கூடிய விஷயங்கள். ஆனால் நிம்மதியும் தெளிவான செயலும் மன அமைதியும் இந்த வராகியை வணங்கினால் மட்டுமே கிடைக்கும். நீ என்னை வணங்கும் போது உனக்கு மன நிம்மதியும் மன அமைதியும் உண்டாகி அப்புறம் என்ன செயல்களை நீ சிறப்பாக செஞ்சு வாழ்க்கையில் நிறைய பேரும் புகழும் சொத்து சுகமும் சம்பாதிச்சிட முடியும் என் செல்லமே. இது வரைக்கும் உன் வாழ்க்கையில் நீ கண்ணீர் விட்டு கஷ்டப்பட்டாய் அல்லவா? இப்போது நான் செய்ய போகிற அதிசயங்கள் மூலமாக உன் வாழ்க்கையில் நீ அற்புதங்களை உணரப்போகிற. இனி வரும் நாட்கள் ஒவ்வொன்றும் உனக்கு நிம்மதியாகவும் ஆனந்தமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க போகுது. நீ வருந்தும் போதெல்லாம் உன் கைப்பிடித்து வழிநடத்ததான் இந்த வராகியம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக இப்போதும் உன் கரம் பிடித்து உன்னை வழி நடத்தி உன்னை நல்லபடியாக வாழ வச்சு காட்டுறேன். உனக்கென ஒரு மிகப்பெரிய உயர்ந்த லட்சியத்தை வச்சுக்கோ. அந்த லட்சியத்தை அடைவதற்கான வேலைகளை நீ சரியாக செய்யும்போது கண்டிப்பாக அதன் மூலமாக நான் உனக்கான வெற்றிகளை கொடுப்பேன். தாமதமானாலும் தள்ளி போனாலும் நீ தொடர்ந்து முயற்சி செய்யும்போது, உன்னுடைய இலக்கை அடைவதற்காக குறி வச்சு அம்பை எய்தும்போது, வேலை செய்யும்போது, முயற்சி செய்யும்போது அதற்கு உரிய பலனை நான் கொடுத்தே தீருவேன். உனக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் செஞ்சு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த வராகியம்மா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். கூடிய சீக்கிரம் நீயே எனக்கு சந்தோஷமாக நன்றி சொல்லும் அளவுக்கு நான் உனக்கான நல்லதை செய்ய போகிறேன்.